அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது ஈஸ்வரன் சிருஷ்டின்னா இறைவன் ஒரு ஒரு இயற்கை அல்லது இறைவன் அல்லது இயற்கை ஒரு நிகழ்வை நடத்துகின்றன. அதை அப்படியே இருப்பதை உள்ளதை உள்ளபடி அப்படியே பார்க்காமல் அப்படியே பார்க்க வேண்டும். இது பக்தி யோகம். ஸோ அவன் ரசித்து கொண்டே இருப்பான் இயற்கையை. அவனுக்குன்னு தனியா ஒரு எண்ணம் ஒரு டிசைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அப்படிங்கிற விஷயமே அவன்கிட்ட கிடையாது. அவன் தான் பக்தி யோகி. அனைத்தும் கண்ணன், அனைத்தும் இயற்கை, அனைத்தும் இறைவன். அது நடத்தி கொண்டிருக்கின்றது அனைத்தையும். அது என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறது. எனக்குள்ளே தோன்றுகின்ற எண்ணத்தையும் அதுதான் நடத்தி கொண்டிருக்கிறது. அனைத்தையும் ரசிப்பது மற்றும் என்னை உட்பட அனைத்தையும் ரசிப்பது மட்டுமே என்னுடைய வேலை அப்படின்னு ஒருத்த முடிவெடுத்து அந்த பக்தி யோகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றான். அப்படி போய்கொண்டிருக்கும் போது கேள்வி இன்னைக்கு என்னன்னா, அப்படி பக்தி யோகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதேனும் ஒரு வழிமுறை இல்லை யார்ஸ்டிக் ஏதாவது ஒன்று தர முடியுமா அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இது முதல்ல பக்தி யோகிக்கு மிக முக்கிய ஒரு கேரக்டர், ஒரு குவாலிட்டி, ஒரு தன்மை, ஒரு தகுதின்னா அவன் புத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ புத்தியை யூஸ் பண்ணிட்டானோ அப்போ அவன் அங்கே பக்தி யோகியா இல்லை, அவனுடைய சிருஷ்டியை ஆரம்பித்து விட்டான்னு அர்த்தம். அனுபவிப்பது மனதின் வேலை. இங்க புத்திக்கு வேலையே இல்லை. புத்தி கம்முன்னு ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியதுதான். மனசு அனுபவிச்சுட்டு இருக்கும். ஸோ இந்த அனுபவிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருப்போம் போது புத்தி கால்குலேட் பண்ணக்கூடாது. இது சரியா தவறா, அடுத்து பிளான் பண்ணக்கூடாது. மேலு கீழு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு படம் பார்த்தோம், படமே பார்த்துட்டு இருக்கணும். இது ஏன் எடுக்கப்பட்டது, அடுத்த சீன் ஏன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராலாம் புத்தியை யூஸ் பண்ணா அவன் பக்தி யோகி கிடையாது. ஆக முழுக்க முழுக்க எப்போதும் உங்களுடைய புத்தி இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா, உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படின்னு நோக்கி உள்ளே செல்லும் போதே நீங்கள் உங்க சிருஷ்டியை ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் ஈஸ்வர சிருஷ்டியை உள்ளபடி நீங்கள் அறியவில்லை. நீங்கள் பக்தி யோகம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு கோரக்கும்பர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கோரக்கும்பர் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணாம முழுக்க 100% ஈஸ்வர சிருஷ்டியை மட்டுமே உள்ளதை உள்ளபடி அனுபவித்ததின் விளைவு சொல்லடங்கா துயரம் அவருக்கு வந்தது. அவர் அளவுக்கு துயரம் அதுல 100ல் 1 பங்கு 1000ல் 1 பங்கு கூட நமக்கு வந்ததில்லை. இதுக்கே நம்ம அலர்ந்துட்டு இருக்கோம், அலறிட்டு இருக்கோம். ஆனா அவர் அப்பேற்பட்ட ஒரு துயரத்திலும் அவர் புத்தியை யூஸ் பண்ணல. பக்தி யோகியா இருந்தார். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் என்ன, ஒண்ணு தன் குழந்தையை அவர் காலாலேயே மிதிச்சிடுறார். அது எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னொருத்தன் கொண்டுட்டாலே நம்ம குழந்தை இழப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் விட்டலன் பெயரை சொல்லி கொண்டிருக்கின்றேன், என் நாதனின் பெயரை சொல்லி கொண்டிருக்கின்றேன். அனைத்தையும் காப்போன், அனைத்தையும் ஆளுபவன், அனைத்தையும் இயக்குபவன், அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளவனை நினைத்து கொண்டு அவனை சரணடைந்து நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் போது குழந்தைய அவன் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அவன் தான் குழந்தைய கொண்டு காலுக்கு கீழே வச்சு மிதிக்க வச்சு கொண்டுட்டான். கொன்ன உடனே அவருக்கு நமக்குன்னா என்ன ஆயிருன்னா புத்தி வேலை பார்த்துரும். ஏண்டா நம்ம இறைவனை தானே சொன்னோம், ஏன் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அசம்பாவிதம் சொல்லும் போதே புத்தி வருது. ரசிகனுக்கு ரசிக்க வேண்டிய வேலை தானே, இது ஏன் நடந்ததுன்னு கேள்வி வந்துட்டாலே புத்தி உள்ள வந்தது. அது என்னால் ஏன் நிகழ்ந்தது, நான் இறைவனை தான் கும்பிட்டு கொண்டிருந்தேன், இறைவன் ஏன் இப்படி செய்யலாம், இத்தனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நீ பக்தி யோகி இல்லை. ஆனா அங்க கோரக்கும்பருக்கு அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ல கேள்வியே கேட்கல. அவன் கொடுத்தான், அவன் எடுத்தான்னு கொடுத்ததை எப்படி ரசிச்சானோ அதே மாதிரி எடுத்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவன் காலால் மிதித்தையே அவன் ரசிச்சிருக்கான். அவன் விட்டலன் பாவத்தில் இருந்ததை ரசித்தான். அனைத்தையும் அவன் செய்கிறான் என்று புத்தி கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் தெளிவாக அதை ரசித்து கொண்டே சென்றான்.
அடுத்த வினாடி பெரிய அடி. மனைவி என்னை தொடாதே, முடிஞ்சு போச்சு பேச்சுலர் லைஃப். கொஞ்சம் கூட புத்தி யூஸ் பண்ணல. என்னடா சோதனை, விட்டலன் பேர சொன்னதுக்கு இப்படி எல்லாமா விட்டலன் பண்ணுவான் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கோரக்கும்பர் நினைக்கல. ஏன்னா அவனுக்கு வேலை, ரசிக்கிற வேலை. ஸோ சூப்பரா அந்த பேச்சுலர் வேலையை சூப்பரா ரசிக்கிறான். சரின்னு 2ஆம் திருமணம் நடைபெறுகிறது. ஆஹான்னு இன்னும் முதலிரவே நடக்கல, அவளையும் தொட முடியாது. அதை விட கொடுமை. அதாவது கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்துட்டு எடுத்துட்டா எவ்வளவு பெரிய கஷ்டமோ அந்த மாதிரி நமக்கு அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கும்போது இது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட். ஏன்னா புத்தி வேலை பார்த்தாதான் இது கீழான விஷயம். கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை தொட முடியலங்கிறது கீழான விஷயம், கேவலமான விஷயம், கஷ்டமான விஷயம் அப்படின்னு புத்தி இருந்தாதான் அதை சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்தும். அவனை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு நடந்தது, அந்த நிகழ்வை ரசித்தான், அந்த நிகழ்வை நடித்து கொண்டிருக்கிறான், அந்த நிகழ்வை என்ஜாய் செய்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இதுல இது நல்லதா கெட்டதா, இந்த நல்லது கெட்டது புத்தி வேலை பார்க்கும் போது எனக்கு துன்பமே வருது. அங்க அவனுக்கு இல்ல. சரி, அதையும் மீறி பார்த்தா அவனாட்டு பானையை பண்ணிட்டு போனா ரவுடிங்க பானையை உடைக்கிறான், ரசிக்கிறான். மீண்டும் அந்த பானை பாண்டரங்கனின் தயவால் அந்த பானை ரப்பர் பந்து போல் எகிரி அந்த ரவுடிகளை அடித்து உதைக்கிறது, அதையும் ரசிக்கிறான். ரெண்டு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா பானையை உடைக்கும் போது ஐயோ இறைவா என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு. அடுத்து பானை எகிரி அடிச்சு ரவுடியை துரத்தும் போது ஆஹா இறைவன் காப்பாற்றி விட்டான் என்னை. அவனை பொறுத்த வரைக்கும் இதுவும் புத்தி தான். நான் காப்பாற்றப்படவில்லை, நான் கீழ்நிலையில் இருக்கிறேன், என்னை கை தூக்கி விடுகின்றான். அவனுக்கு புத்திங்கிறது இல்லை. பானை உடைத்ததை இயற்கையின் ரசித்தான், பானை எகிரி அடித்ததையும் ரசித்தான். இதன் மூலியமாக எகிரி அடுத்தது தான் ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டதான் நினைக்கல, பானை உடைச்சதை தான் கீழே போயிட்டதான் நினைக்கல. அந்த நினைப்பு இல்லாதனால நிகழ்வாக போய் ரசித்து கொண்டிருக்கும் அந்த தன்மை அவனுக்கு இருந்தது. ஏன்னா புத்தி வேலை பார்க்கல. அடுத்து 2 கையும் வெட்டப்படும் சூழல். கொடுமை மேல கொடுமை. எங்கேயுமே நல்லதை காணோம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா இந்த நல்லதுன்னு நான் சொல்லும் போதே அந்த புத்தி இருக்க போய் தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லது. ஆனா அது நிகழ்வு தானே. அவனை பொறுத்த வரைக்கும் 2 கை இல்லை, பாண்டுரங்கனே பணிவிடை செய்கிறான், அதை பத்திலாம் கவலை இல்லை. ஸோ அவன் எப்போதும் விட்டலன் பாவத்திலே இருந்தான். ஸோ அப்போ இங்க புத்தி வேலை பார்க்கல, எல்லா நிகழ்வையும் ரசித்து கொண்டிருந்தான். எப்போ புத்தி வருதோ இது நல்லது, இது கெட்டது, இது என்னால தாங்க முடியாது, இது கஷ்டமானது, இது துக்ககரமானது, இது கேவலமானது அப்படின்னு உள்ளே புத்தி நுழைஞ்சிருச்சுன்னா அதோட கதி. ஆனா அவனுக்கு எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எவ்வளவு கஷ்டம், இந்த கஷ்டம்னு சொல்றதே புத்தி தானே. இது இன்பமானது, இது கஷ்டமானதுன்னு யார் சொன்னா? புத்தி தானே சொல்றது. அனுபவிக்கிறவன் ரெண்டுமே ஒரு நம்ம என்ன சொல்றோம்ல, சூடான டீ, அது நாக்கு கஷ்டம்தான். ஆனா அது புத்தி என்ன சொல்றது, இது உயர்ந்தது, இது டேஸ்டானது அப்படின்னு சொன்னவன அதை ஏத்துக்கிறான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் புத்தியே இல்லைன்னா எல்லாமே டேஸ்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு தெளிவா அவன் அனைத்தையும் ரசித்து கொண்டிருக்கின்றான். வெளியில நடந்தாலும் சரி, தன்னிலே எத்தனை மாற்றங்கள் நடந்தாலும் சரி, அவனுடைய வேலை ரசித்து கொண்டிருப்பது மட்டுமே அப்படின்னு இருந்தது. அப்படி நமக்கு புத்தி எந்த இடத்துலயும் வேலை பார்க்கக்கூடாது. நமக்கு பாதி வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ரியாக்ஷன் பெருசா வந்துருச்சுன்னா தாங்க முடியலன்னா ஐயையோ ஏதோ தப்பு நடந்து விட்டதே அப்படின்னு புத்தி உள்ள வந்துருச்சுன்னா காலி. ஸோ புத்தி யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது கோரக்கம்பர் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஈவன் துக்காராம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்தனையோ பேர் ஏமாத்துறதுக்காக அவன் விற்கிற பொருளை கேட்கறான், கொடுத்துடுறான். அவன் புத்தியை யூஸ் பண்ணல. இவன் நல்லவனா கெட்டவனா திருப்பி கொடுப்பானா எல்லாம் ரசனை தான். ஏமாத்தினாலும் ரசனை தான். எதை பத்தியும் சிந்தனை இல்லை. அவன் வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றான், கொண்டாட்டி திட்டுவா, அடிப்பா, அதாவது கொண்டாட்டி திட்டுவா, வருத்தப்படுவா, எந்த சிந்தனையும் இல்லை. அங்க எவனோ தண்டனை பெற்றுட்டு இருக்கிறான்னா பணத்தை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவான். ஸோ எந்த அளவுக்கு தான் இருக்கிற ஒரே சாரியை எடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கொடுத்துருவான் வீட்டுல இருக்கிறது. அது நம்மளாம் இந்த லாஜிக் எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இவர் ஏன் கொடுத்தார், இவருக்கு அப்ப பொண்டாட்டி மேல அன்பு இல்லையா, இந்த கேள்வி எல்லாம் எவனுக்கு வரும்னா பக்தி யோகிக்கு வராது.
அவன் கேள்வி வந்துட்டாலே அவன் பக்தி யோகி கிடையாது. ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சோ அப்படி ரசித்து கொண்டிருக்கும் தன்மையை நீங்கள் இருந்தீர்கள் என்றால் புத்தி யூஸ் பண்ணாம நீங்க வந்து கரெக்டா ஈஸ்வர சிருஷ்டியை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க சிருஷ்டி அங்க வரல அர்த்தம். இன்னொன்னு ரெண்டாவது யார்ஸ்டிக் என்னன்னா, என்னுடைய சிருஷ்டியில் குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். ஆனா ஈஸ்வர சிருஷ்டியில 0.00001% கூட குறையோ குற்றமோ இருக்காது. ஏன்னா அவன் பண்றதுல எப்படி இருக்கும் குறை குற்றம்? ஆக எங்கேயாவது என் கண்கள் குறையாகவோ குற்றமாகவோ பார்த்தால் அங்கே என்னுடைய சிருஷ்டி உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அவன் பக்தி யோகி இல்லை. அப்ப எந்த இடத்திலும் தெளிவாக நடக்குது, சிஸ்டமேட்டிக்காக நடக்குது, பாரபட்சமின்றி நடக்குது, சமநிலையில் நடக்குது. அனைவருக்கும் அந்த கருணாகரன் தயாளன் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அருட்பெருஞ்சோதினை எல்லோருக்கும் அருள் கிடைக்கிறது. எவனுக்குமே இங்க கஷ்டம் இல்லை. அது கஷ்டம்னு சொல்றது இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அருள் 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 சரியாக நடக்கிறது, தெளிவாக நடக்கிறது. அங்க குற்றம் குறை சொல்வதற்கு அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு இருக்கணும். இங்க ஏதாவது குற்றம் குறை இது உள்ள வந்துருச்சுனாலே நீங்க வந்து உங்க சிருஷ்டியை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவன் சிருஷ்டியில எப்படி குறை இருக்க முடியும்? நம்ம சிருஷ்டி வந்துருச்சு, அதான் குறையா தெரியுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குற்றங்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வலியே கூட எனக்கு பிடிக்குது. வலி அப்படியே அந்த ஹார்ட் பீட்டுன்னு சொல்றாங்களே, ஃபர்ஸ்ட் வலி எடுத்துக்கலாம். வேகமாக ஓடுறேன், வெயிட் லிஃப்டிங் தூக்குறேன், சரியான வலிதான். ஆனா அந்த வலியை வந்து புத்தி வந்து இந்த வலியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இதனால் வந்து என் தசைகள் வந்து வலுவடைகின்றன புத்தி சொன்ன உடனே அந்த வலியை ஈஸியா எடுத்துக்கிறான். அதுவே சின்ன ஒரு அடி எங்கேயாவது அடிபட்டு ஒரு வலி வந்துச்சுன்னா அவனால தாங்க முடியறது இல்லை. ஏன்னா அந்த வலியை புத்தி சொல்லுது இது கேவலமானது, இந்த வலி தாழ்வானது, இதனால் நீ கஷ்டப்பட போற அப்படின்னு புத்தி சொன்ன உடனே அதே இன்டென்சிட்டி ஆஃப் வலிதான் என்ன ஆகுது, புத்தி உள்ள வந்த உடனே மாறுது. அவனுக்கு புத்தியே இல்லைன்னா எல்லா வலியும் ஒரே வலிதான். எல்லா படபடப்பு படபடப்பு வருது, பயம் வருது அப்படின்னா அவனுக்கு படபடப்பு வந்தா வேகமாக ஓடிவிட்டு நின்றால் படபடப்பு வரும். அதை அப்படியே ரசிப்போம், வேர்வையை ரசிப்போம், கை லைட்டை நடுங்க ரசிப்போம். எல்லாமே ரசிக்கக்கூடியதுதான் அவனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்க புத்தி இல்லை. நம்ம இந்த புத்தி உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு பாதி ரசிக்கிறது, ஒரு பாதி நம்ம சிஸ்டி அவன் சிஸ்டின்னு உழப்பிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் புத்தியை உள்ள கொண்டா வராமல் இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு குற்றம் குறை காணாமல் இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் சிருஷ்டி செய்யவில்லை, ஈஸ்வர சிருஷ்டியை ரசிக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.